குப்பை மேட்டை போன்றதாகவே எதிர்க்கட்சிகளின் தற்போதைய ஒன்றிணைவு காணப்படுகிறது. நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி பக்கம் உள்ளார்கள். ஆகவே மக்கள் இனி ஒருபோதும் ஊழல்வாதிகளையும் நாட்டை வங்குரோத்துக்கு தள்ளியவர்களையும் ஆட்சிக்கு கொண்டுவரப் போவது இல்லை என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தெரிவித்தார். அம்பாறை பகுதியில் 20ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார். தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகின்ற போது, கடந்த காலங்களில் திருடர்கள் ஊழல்வாதிகள் என்று ஒருவரை ஒருவர் தூற்றிக் கொண்டவர்கள் இன்று ஒரே மேடையில் ஒன்றிணைந்துள்ளார்கள். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாம் ஒருவரை ஒருவர் திருடர் என்று விமர்சித்துக் கொண்டோம். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சகாரா காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். இதனை மக்கள் கூர்ந்து அவதானிக்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் ஆகியவற்றில் தோல்வி அடைந்தவர்கள் திருடர்கள் அனைவரும் ஒரு பக்கமாக ஒன்றிணைந்துள்ளார்கள். நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் பக்கம் ஒன்றிணைந்துள்ளார்கள். எதிர்வரும் காலப்பகுதியில் நடைபெறும் தேர்தல்களின் போது தற்போது ஒன்றிணைந்துள்ள திருடர்கள் அனைவரையும் ஒருமித்த வகையில் தோற்கடிக்க முடியும். திருடர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களின் அரசியல் தீர்மானத்தை இலகுபடுத்தியுள்ளார்கள். மக்களின் பிரச்சனைகளுக்காகவா எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்துள்ளார்கள்? இல்லை. சட்டத்தில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது, எதிர்காலத்தில் தமது அரசியலை எவ்வாறு வலுப்படுத்திக் கொள்வது என்பதற்காகவே தற்போது ஒன்றிணைந்துள்ளார்கள். பழைய அரசியல் ஒருபோதும் வெற்றி பெறாது. எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவுக்கு அச்சமடைய போவதும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் ஒன்றிணைந்தவர்களிடமும் ஒருமித்த தன்மை இல்லை. தனக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று கடந்த காலங்களில் ரணிலுக்காக குரல் கொடுத்த சீல ரத்னதேரர் குற்றச்சாட்டி மாநாட்டையும் அந்த கட்சியையும் கடுமையாக சாடியுள்ளார். குப்பை மேட்டை போன்றதாகவே எதிர்க்கட்சிகளின் தற்போதைய ஒன்றிணைவு காணப்படுகிறது. எதிர்க்கட்சியினர் எதிர்காலத்திலேனும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாயின் மக்கள் ஆணையை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி பக்கம் உள்ளார்கள். ஆகவே மக்கள் இனி ஒருபோதும் ஊழல்வாதிகளையும் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களையும் ஆட்சிக்கு கொண்டு வரப்போவது இல்லை என அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார்.